ஹாய் நண்பா நம்பி அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்னோ வீடியோ பார்த்துருக்கீங்க. ஆனால் இப்போ போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். வேற லெவல், எப்படி சும்மா வெறித்தனமாக இருக்கும். ஆனால் வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? அப்போனா உங்களுக்கு நான் வீடியோ காட்டுறேன். இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய மெயின் கனவு எங்கே சொல்லுங்க பார்த்தீங்கன்னா கோவாவுக்கு போகிறவங்க முடிய மிஸ் பண்ணாத பாருங்க. நண்பர்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு எப்படியோ கண்டுபிடிச்சி வந்துட்டோம். ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் டைமில் போகிறதுனால கோவாக்கு ட்ரெயின் எங்கே வருதுன்னு தெரியாத கார் இருந்ததுனால ரொம்ப லேட் பண்ணி விட்டுருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை கடைசியில் நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். அதனால் நம்ம வாங்க. இப்போ அதோட முக்கியமான வேலை அது தெரியுமா? நாம் போகிற நாம் போகிற ட்ரெயினை கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறமேட்டு நம்ம எந்த சீட்டில் உட்காரணும், எந்த பொட்டியில் வருதுன்னு, அதுதான் மெயின். ரொம்ப ஆனால் கன்ஃபியூஷன். பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைங்கெல்லாம் போகிறாங்களா, நம்ம முன்னாடி போய் வாங்க. நம்ம ட்ரெயின்லேருந்து அலப்புற ஸ்டார்ட் வாங்க. ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. நம்ம ட்ரெயின் இங்கே வெயிட் பண்ணுது. நாம் இப்போ பார்த்தீங்கன்னா கோவாவுக்கு போகிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா கோவாவில் நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாஸ்கோடா போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா டைமு கரெக்டாக 5 மணி ஆகும். 5 மணி இல்லை 5:30 மணி ஆகும்னு சொல்லிடுறாங்க. நம்ம வாஸ்கோடா போயிட்டு தான் அங்கேருந்து நம்ம எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அதனால் காலையில் 5 மணி ஆகும். நம்ம 5 மணிக்கு செஞ்சுப்போம். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரெயினில் ஏறுவோம். வாங்க நம்ம போவோம் ட்ரெயின். நம்ம பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக் பண்ணோம், ஆனால் அது வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஆயிடுச்சு. அதுதான் இப்போ பெரும் பிரச்சனையாக இருக்குது. ஆனால் சீட்டு நம்மளுக்கு கிடைக்கல. இப்போ டிடிஆர் வந்தால் நாம் கொடுக்கணும் பெரிய முதல். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நாங்களே ஒரு சீட்டை பிடிச்சி உட்காந்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் ஃபுல்லாக உட்காந்துக்கிறாங்க. நம்ம பார்ப்போம் நான் நடக்குதோம். நம்ம வாஸ்கோடாவில் போயிட்டு வந்திக்கலாம். ஞாபகம் வந்ததடா, அந்த நாள் ஞாபகம் வந்ததடா. நண்பனை விட ஒருத்த லைஃபுக்கு தேவையே இல்லையடா. நட்புக்கு கூட கற்புகள் உண்டு, நல்லா தெரிஞ்சுக்கடா. அற்புதமான நண்பர்கள் சேர்ந்தா வெற்றிகள் குவியுமடா, நம் வெற்றிகள். ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோவாவுக்கு வந்துட்டோம். இப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிறோம். எந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா வாஸ்கோடாவில் இருக்கிறோம். இங்கேருந்து நம்ம பாகா பீச் போகிறோம். போயிட்டு அங்கே ரூம் எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் மேல என்னென்ன பண்ண போறோம்ன்றதை உங்களுக்கு காட்டுறோம். இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கலாம். இப்போ ஹாய் நண்பா, பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா நம்ம டாக்ஸி ஒன்று புக் பண்ணி வரும்போது இங்கேருந்து நம்ம கலங்கூர் பீச் போகிறோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 3 பீச் பக்கமா நம்ம, அதனால நம்ம கார் டாக்ஸி வந்துச்சு. நம்ம போக போக அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு போறோம். ரூமுக்கு போயிட்டு அங்கே ரூம் வேற தடவணும். என்ன பட்ஜெட்ல சொல்றாங்கன்னு தெரியல. வாங்க எல்லாம் என்னன்னு பார்ப்போம். நான் போக போக உங்களுக்கு பண்றேன். ஹாய் நண்பர்களே, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரூம் வந்துட்டோம். ரூம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அங்க இருக்குது. பக்கமே பாத்தீங்கன்னா பீச் இருக்குது. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பீச். இந்த பக்கம் ரூமுக்கு போனோம். இதுல பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா 2 பேர் தங்குற மாதிரி. 2 பேர். இதுக்கு என்ன, இதுக்கு வந்து 600 ரூபாய் சாப்பிட்டோம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் குட்டி ஸ்விம்மிங் பூல் வச்சுக்கிறாங்க. பாத்தீங்களா, குட்டி ஸ்விம்மிங் பூல். இதுதான் இப்ப நம்ம தங்க போற ரூம். வாங்க ரூம் எப்படி இதுன்னு பார்க்கலாம். ஆனா பாக்குறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியுது? பூத் பங்களா மாதிரி இருக்கா? அப்படிதான் இருக்கும். பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரூம்ல எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க. வாங்க ரூம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நம்ம ரூம் விலாக் எடுக்க போறோம். இப்ப கோவால வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இந்த டோரை பார்க்கறது எப்படி இருக்குது, வேற மாதிரி பாத்தீங்கன்னா. இங்க பாத்தீங்கன்னா சிங்கிள் பெட்டு பாரு. வந்த உடனே ஒருத்தன் தின்றான், என்னமோ இப்பேட்டா சாப்பிட்றான் வேற. இவங்க ஒரு பாத்தீங்கன்னா இங்க கிச்சன் இது, சமைச்சு சாப்பிடலாம். அதெல்லாம் நாம சமைக்க முடியாது.
அதுக்கப்புறம் மெயின் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் எப்படி எதுவும் தெரியல, பரவாயில்ல ஓரளவுக்கு சுத்தமாக தான் வச்சுக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா பெட் கிட்ட எல்லாம் வச்சுக்கிறாங்க. பாத்தீங்கன்னா நம்ம ரூம்ல இருந்து ரெடி ஆயிட்டு இப்ப நம்ம போறோம் பீச்சுக்கு. வாங்க நம்ம போலாம். எப்படி எப்படி இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் நாள் அலப்புறம் ஸ்டார்ட் நம்பர் 1. வாங்க போய் பார்ப்போம். நம்ம பாத்தீங்கன்னா பீச்சுக்கு வந்தாச்சு. பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் வைக்கிறாங்க. வாங்க நம்ம போய் நம்ம அலப்புறை ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்க பாத்தீங்கன்னா பெரிய பள்ளத்தாக்கு இது, நம்ம பார்த்துதான் இறங்கணும். வாங்க இறங்கி பாருங்க எல்லாம் என்னென்ன பண்றாங்கன்னு. பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்க எல்லாம் அழகா வைக்கிறாங்க. இப்போ நாம் பாகா பீச்சுக்கு போகிறோம்பா. பாகா பீச்சில் போயிட்டு என்னென்னா இது பண்ணிங்க ஜோக்கி அதை நம்ம மட்டும் பார்க்குறோம். ஏன் சொல்ல இங்கே பாரு, இங்கே பாருங்க. ஆனால் காலையில் பாருங்க ஒரு கூட்டமே இல்லை தானே. இங்கே பாருங்க, ஆனால் ரொம்ப சவுண்டியாக இருக்குது. அப்படியே எப்படி இருக்குது தெரிஞ்சா எப்படி அப்படி இருக்குது. நம்மளுக்கு அந்த ஃபீல் வேணாம். நம்ம பார்ப்போம். உங்களுக்கோசரம் ஒரு மியூசிக் எல்லா சாங்னு வேணும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த சாங் ப்ளே பண்ணுறேன். ஓகே, நாம் இப்போ பாகா பீச்சில் போயிட்டு ஐ லவ் கோவா, வாட் ஐ லவ் மை கோவா. ஓகே, நாங்கள் பார்ப்போம். எல்லோரும் தண்ணியில் குடிச்சிங்க, கடலில் எல்லாத்துலையும் குடிச்சிங்க. நம்ம கடல் மண்ணிலே குடிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆனால் பயங்கரமாக இருக்குது. சத்தியமாக சொல்கிறது பயங்கரமாக இருக்குது. நம்ம பாகா பீச்சில் வந்து இப்போ குளிக்கிறோம். எந்த பீச்சுக்கு குளிக்கல, நம்ம இந்த பாகா பீச்சில் வந்து மணலில் குளிச்சுருக்கோம். அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா அதான் பாகா பீச்சு. நைட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே பயங்கரமாக இங்கே தான் ஒரு 5 கிலோமீட்ரு வேறு லெவலுக்கும். ஆனால் நைட்டுக்காக உங்களுக்கு போஸ்ட் போடுவோம். நைட் எடுத்து எவ்வளோ நேரம்னா நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன். கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா 1:30 மணி தான் டைமு. உங்களுக்கு வந்து நான் வெயிட் பண்ணி பாகா பீச்சு கேன்சல் பண்ணி உங்களுக்கு கிளப்பில் இருந்து எல்லாத்துக்குமே காட்டுறேன். இது இப்போ நான் பாருங்கள். ஓகே, அது வரைக்கும் நான் மணல். Is anybody here? சில பேர் நினைப்பீங்க ஏன்டா பீச்சில் ஆடிட்டு கிடக்கிற போய் பப்பில் ஆடுன்னு. ஏன்னா பப்புலலாம் போய் ஆடணும்னா என்ட்ரி ஃபீஸ் 1000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால் நாங்கள் உள்ளே போகல. அங்கே போனால் பிடிக்கணும். நாங்கள்லாம் எங்களுக்கு அந்த பழக்கெல்லாம் நாங்கள் என்ஜாய் பண்ணுறது வந்து என்ஜாய் பண்ணுறோம். ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த பீச்சுக்கு தான் வந்துருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா யாரும் காணும். அங்கே ஒரு தீவு இருக்குது. அந்த தீவில் போய் பார்க்கலாம் வாங்க என்னென்ன இருக்குதுன்னு. நம்ம இப்போ பீச்சிலேருந்து கோட்டை மேலே கோட்டையில் என்னென்ன இருக்குதுன்னு வாங்க போய் பார்ப்போம். சும்மா எல்லாம் இந்த மாதிரி கல்லாம் அங்கே ரவுண்ட் ஷேப்பாக கட்டி வச்சுக்கிறாங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. நம்ம அங்கே அப்படியே ஒரு 4 ஃபோட்டோ கிட்ட எடுத்துன்னு அப்படியே முன்னாடி போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குது. பார்த்தீங்கன்னா பக்கமே கடல். ஓ, இங்கே பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய குகை இருக்கு. இந்த குகையிலேருந்து பார்த்தா பீச். அழகாக இருக்குல்ல, வெரி நைஸ். ஏன்னா நம்ம அங்கே பார்த்துட்டு இப்போ நம்ம இங்கே வந்துனுங்கிறம்ப
பாருங்க பார்க்கறதுக்கு. ஓ அழகாக இருக்குது இங்கெல்லாம். அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு ஒன்று காட்ட போகிறேன். என்ன சொல்லுங்கள்? சர்ப்ரைஸ் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு சாக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன். அது என்னன்னு மட்டும் யாருன்னா சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே கேட்டால் அது அன்னாச்சி பழம்ன்றாங்க. இருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன். அது பாருங்கள் அன்னாச்சி பழமா? ஆனால் இது அன்னாச்சி பழம்னு சொன்னோம். அன்னாச்சி பழம் மாதிரி ஃப்ரூட்ஸ் அப்படின்னாங்க. இது மேலெல்லாம் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குதான். இந்த மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் மரம் இருக்குது அப்படின்னலாம் சொன்னாங்க. ஆனால் பார்த்தா டேஞ்சர் பிளேஸ், மேலே போகக்கூடாதுன்ட்டாங்க பார்த்தீங்களா. அதனால் ஒரு செக்யூரிட்டி அங்கேயே உட்கார வச்சுருக்கிறாங்க. அதனால் நம்மளால் மேலே போக முடியாது காரணத்தினால் நம்ம இங்கே தான் பார்த்துக்க முடியும். ஆனால் அது பார்க்கறதுக்கு அன்னாச்சி பழம் மாதிரி தான் தெரியுது. ஆனால் உங்களுக்கு யாருக்குன்னா என்னான்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்க அதே மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா 2 மரம் இருக்குது. அங்கே செக்யூரிட்டி ஒருத்தர் உட்காந்துருந்தார். கேட்டால் அது மாதிரி தான் ஃப்ரூட்ஸ் இருக்குது நிறையா மேலே அப்படின்னு சொன்னாங்க. வேறு லெவலில் அழகாக இருக்குது. வெரி நைஸ். என்னடா இது? வாட் பீச்? வாட் பீச் நேம்? வாட் நேம்? பீச் நேம்? Huh? What beach name? You no English? क्या करते रहे थे? चलेगा 50 रुपीज खाएगा? How many? பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நடந்து வந்து டயர் ஆயிடுச்சு. அதனால் நம்ம ஒரு சோளகதிர் சாப்பிடுவோம். அப்படியே இப்போ நம்ம இந்த வழியில் நம்ம பீச்சுக்கு போகிறோமா, வாங்க அங்கே போய் பார்ப்போம். ஊற்றிட்டாங்க யாராவது சாங். இங்கே பார்த்தீங்கன்னா ஆனால் கோவாவில் ஃபாரினர்ஸ்க்கு சொல்லுவாங்க. ஆனால் ஃபாரினர்ஸ் அவ்வளோ யாரும் இல்லை. பார்த்தீங்கன்னா இங்கே படுக்கணுன்னா இந்த மாதிரி படுத்துணுன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா பே பண்ணணும். 200 சொல்லுவாங்க. அப்புறமேட்டுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மசாஜ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஃபாரினர்ஸ் அதிகமாக யாரும் இல்லை, எல்லாம் இந்திக்காரங்களே தான் இருக்கிறாங்க. ஃபாரினர்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மாதத்தில் தான் வருவாங்களாம். நவம்பர் டிசம்பர் மட்டும்தான் வருவாங்களாம். அந்த 2 மாதத்துல தான் ஃபாரினர்ஸ் போவோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா யாரோ சில பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்திக்காரங்க தான், எல்லாம் இந்திக்காரங்களே. பாருங்கள் ஒரே ஒரு ஃபாரினர்ஸ் போகிறாங்க. பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாமே இது குடிக்குது. ஆனால் ரேட் வைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாக்காயிருங்க. பார்த்தீங்கன்னா கோவாவில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல போனாலும் இதே மாதிரி ஹோட்டலில் தான், எல்லாம் பெரிய பெரிய ஹோட்டலில் தான் இருக்கும். ஆனால் சின்ன ஹோட்டலில் நீங்கள் பார்க்க முடியாது. அதனால தான் ஃபுட்லேருந்து தண்ணி வரைக்கும் ரேட் அதிகமாக இருக்கிறது. ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோவாவில் இருக்கிற ஒயின் ஷாப்புக்கு தான் போக போகிறோமே. அதில் என்னென்ன சரக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. வெளியவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், முன்னாடி என்னென்ன பாட்டில் அடிக்க வச்சுக்கிறாங்க. ஓ பயங்கரமாக இருக்குதுங்க பாருங்கள். ஏன்னா இந்த சரக்கு பேர் என்னன்னே தெரியல. இங்கே பாருங்கள் எலும்பு கூட்டு மாதிரியே இருக்குது இல்லை? வெரி நைஸ். வாங்க இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன மாதிரி இருக்குதுன்னு.
நாங்கள் 2 ஒயின் ஷாப்பில் போனோங்க. அதில் வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இவங்களும் இல்லை நாங்கள் யூடியூபர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்கான ஒரு நியூஸை பண்ணிட்டு நாங்களும் எல்லோரும் போயிட்டுங்க. இங்கே பாருங்கள் லேஸ் பைட் முறுக்கு எல்லாம் வச்சுன்னுக்குறாங்க. அது கூட இல்லைங்க, இங்கே பாருங்கள் என்ன சரக்குன்னே தெரியாது. பாட்டிலான அட்ராக்ட்மெண்ட்டு தான் இருக்குது, பார்க்கறதுக்கு ஒரு நைஸ் அழகாக இருக்குது. ஆனால் இது பூரா ரொம்ப காஸ்ட்லி, 1300 1500 அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கம்மி ரேட்டுன்னு சொன்னாங்க. பாருங்கள் பிளாக் கலர், ஆனால் பாட்டில் தான் நைஸாக இருக்குது, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. ஆனால் நானே எடுத்து கையில் பார்த்தா நைஸாக இருந்துச்சு. இருங்க வாங்க உங்களுக்கு முன்னாடி போய் காட்டுருவாங்க என்னென்ன இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அது மொத்தம் 3 ஃப்ரிட்ஜில் வெறும் பீரையே அடுக்கி வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லேஸ் பாக்கெட் வந்து பேப்பரில் தான் சாப்பிடுவீங்க. பாருங்கள் டப்பாவில் ஒரு பாக்ஸ் மாதிரி அடுக்கி வச்சுங்கிறாங்க. வாங்க அப்படியே உள்ள என்னென்ன ஸ்மார்ட் சரக்கு இது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நிறையா பேர் மனசுக்குள்ளே ஒன்று ஓடும், என்னென்னு என்னென்னா சரக்கு குடிச்சிங்க நீங்கள் அப்படியெல்லாம் தோணும். நாங்கள் குடிக்கிற பழக்கம் எங்களுக்கு இல்லை. எல்லா பசங்களாக போய் உள்ள என்னென்ன சரக்குதுன்னு பார்க்குறது தான் போனோங்க. பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரு பக்கம் அப்படியே கண்ணை ஊற்று பார்க்குறாங்க, இது என்ன பாட்டில் அது என்ன பாட்டில்னு. நீங்கள் தப்பாக கமெண்ட் எதுவும் பண்ணாதீங்க, நான் எங்களுக்கு குடிக்கிற பழக்கமும் இல்லை, அதில் இருக்கிற சரக்கு பேர் கூட எங்களுக்கு தெரியாது. பேசுங்க, நீங்கள் தப்பாக நினச்சின்னு பேட் கமெண்ட் எதுவும் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன், காட்டிட்டேன். சரி அவ்வளோதான், வாங்க நான் போவோம். இதுக்கு மேலே இருக்கிறது தான், அவ்வளோதான். வாங்க நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் ஸ்டார்டிங். ஹாய் நண்பா நம்பி, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு வந்து ரொம்ப பாருங்கள். நீங்களே கேர்ளுக்கு பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு போகிற செயின் ப்ரேஸ்லெட்டு இந்த மாதிரியெல்லாம் யூனிக்காகுது, சங்கில் செஞ்சுது. அப்புறமேட்டுக்கு கல் வரும் பார்த்தியா, அதில் செயின் ப்ரேஸ்லெட் எல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் அதே தான் இருக்குது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா. அப்புறமேட்டுக்கு ட்ரெஸ்ஸஸ்ஸு, அப்புறம் பேக்ஸ் பாருங்கள், பேகு எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முந்திரி தோட்டத்தில் தான் இருக்கிறோம். பாருங்கள் கோவாவில் முந்திரி செடி இது பூரா அது, இந்த பக்கம் பூரா அது. ஆனால் ஒரு முந்திரி பழம் கூட இல்லை. இங்கே பாருங்கள் பீச்சாரம் கோவாவில் முந்திரி தோட்டம். அந்த பக்கம் போனாலே அதே மாதிரி இருக்குது, இந்த பக்கமும் அதே மாதிரி இருக்குது. வாங்க நம்ம பீச்சுக்கு போய் கொஞ்ச நேரம் வைபவ் மாமா. I look at you and it's easy to see you are that someone I've been trying to meet. I got your number, won't you pick up the phone? Don't leave me hanging on the dial tone. Think back to the night that we met. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா எல்லா தவையும் இந்த மாதிரி இருக்குவாங்க. அவங்க எதுக்குறாங்கன்னா இந்த கொடி பறக்குது பார்த்தீங்களா, இந்த கொடியிலேருந்து அந்த பக்கம் கீழே அலோடு இல்லை. அப்படியும் போனாலும் அதுக்குள்ளே இங்கே குளிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஏன்னா ரொம்ப பாதுகாப்பாக நடத்துகிறாங்க. ஆனால் மற்ற பீச்சிலெல்லாம் எல்லாம் குளிக்கிட்டு விடுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அனுமதி இல்லை. அதே ராங்காக இங்கே நம்ம பேசினோம்னா நம்மளே தூக்கிங்க போய் உள்ளே போட்டுருவாங்க. இந்த கொடி இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் போகிறதுக்கே விட மாட்டாங்க. ஆனால் நிறைய பேர் குளிச்சுன்னுவாங்க, எகிருவாங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆனால் அதுக்கு மீறி அங்கே நம்ம தண்ணியில் உள்ளே போயிட்டோம்னா வச்சுக்கோங்க, வாயின்னு ஜீப் வந்துடும். அதுக்கப்புறம் தூக்கின்னு போயிட்டு 2000 ரூபாய் ஃபைன் போடுவாங்க. அதனால் இங்கெல்லாம் ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் நாள் இன்றைக்கி ரூமுக்கு போகிறோம்ப. அதனால் இவ்வளோ வந்துட்டு எதனா வாங்கினா அது போனால் ரொம்ப அசிங்கமாக இருக்கிறோம். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம சாக்லேட் கடை பார்த்துக்கோங்க. உள்ளே போய் என்னென்ன சாக்லேட் இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம ஒரு 2 வாங்கிக்குவோம். அவங்க பார்த்தீங்கன்னா முந்திரி எல்லாம் பாருங்கள், மூட்டை மூட்டையாக கிடைக்குது. சாக்லேட்ஸ் எல்லாம் பயங்கரமாக கிடைக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 300 வருதான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்திரி. இது பாருங்க ரொம்ப அழகா இருக்குல்ல. நாம் ஒன்று எடுத்துக்கலாம். லைக் திஸ் 1 பீசஸ். வாவ், சரி 1 பீஸ். இது ஒன்று எடுத்துனுங்கிறோம் பாருங்க. நாம் இது 2 எடுத்துக்கலாம் போதும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 400 அந்த மாதிரி ரேஞ்சில் வருது. हाँ, ये अच्छा है कि नहीं? कैडबरी फ्लेवर है, सॉफ्ट ड्रिंक चॉकलेट आता है, अंदर फ्लेवर क्रीम आती है. हाँ ओके. இங்கே பாருங்க முந்திரி. இப்போ முந்திரி தான் நல்லா அடிக்கடி வச்சுக்கிறாங்க.
இது பார்த்தீங்கன்னா சாக்லேட் கடலே சொல்லலாம், அவ்வளோ இருக்குது எல்லாம். எது வாங்குறது இல்லையே தெரியாத கண்டிஷன் ஆகுது. நம்ம பார்த்தீங்கன்னா இது 2 வாங்கிக்கிறோம். வாங்க, இது என்னென்ன எவ்வளோ பில் போட்டு நம்ம போவோம். How much buy this dry fruits? Buy. This one. ये 140 का मिक्स है, ஹாய் நண்பா நம்பி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோவாவே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டுப்பேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன லைட்டாக ஒரு அட்வைஸ் மட்டும் பண்ணுறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோவாவுக்கு வரவங்க யார் இருந்தாலையும் மினிமம் பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 எடுத்துகிட்டு வந்துடும். 10,000 ரூபாய் எடுத்துன்னு வந்துட்டா பீச் பூரா சுற்றிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ட்ரிங்க்ஸு, வாட்டர் ஆக்டிவிட்டீஸு, இந்த போட்டில் அந்த மாதிரி போகிறதா இருந்தால் ஒரு 20,000 ஒரு 30,000 எடுத்துகிட்டு வந்தால் அது கரெக்டாக இருக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் வந்தோங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லோரும் 10,000 எடுத்துன்னு வந்து ஒரு 10,000 எடுத்துன்னு வந்துட்டு நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் பண்ணி எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிட்டன் கிளம்ப போகிறோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னொன்று என்னென்னா, ரூம் யாருன்னா எடுக்கிறதா இருந்தால் பீச் பக்கமே எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வாக்கன் டிஸ்டன்ஸ்லேயே போகிறதுக்கு பீச்சுக்கு நல்லாயிருக்கும் ரூம். நாங்கள் அதே மாதிரி தான் பாகா பீச் வரமே பீச் பக்கமே எடுத்துங்க ரூம். அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னொன்று என்னென்னா, எல்லாரும் ஸ்கேம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நினச்சினுக்கிறாங்க. நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு உங்கள் வேலை என்னவோ உங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதை பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எந்த எதுவுமே தெரியாது. நாங்களும் 3 நாளாக ஸ்டே பண்ணியிருந்தோங்க. அந்த மாதிரி எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரல, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஏன்னா நாங்கள் நீட்டாக வந்தோங்க, நீட்டாக இப்போ போகிறோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குது, எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க கோவாவில் தான் சரக்கு கம்மி. சரக்கெல்லாம் கம்மியே கிடையாது. சரக்கு கம்மினா ஒரு நம்ம இருக்கிறதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் போயிட்டு கடையில் தான் வாங்கிட்டு வரணும். அந்த கடையிலையும் அங்கே குடிக்க முடியாது. அது இன்னும் நீங்கள் ரூமில் தான் குடிக்க முடியும். இல்லை நான் பீச்சோட எடுத்துமே குடிக்கும் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. அங்கே ஒரு சீட்டில் உட்காரணுன்னா அங்கே பே பண்ணிட்டு தான் உட்கார மாதிரி. அதே மாதிரி பீச் ஓரம் குடிக்கணும், சாப்பிட்ணும் அந்த மாதிரினா பெரிய ரொம்ப காஸ்ட்லி. லோ பட்ஜெட்டில் வரவங்க அதெல்லாம் எதிரே பார்க்காதீங்க. அப்படியே நீங்கள் குடிக்கணும் ஏதாவது செய்யணுன்னா ரூமில் வாங்கி வந்து குடிச்சு எல்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே நிறையா ஃபாரினர்ஸ் வருவாங்க. அப்படி நான் ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும், அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் கனவோட வருவீங்க. அந்த மாதிரி ஃபாரினர்ஸ் யாருமே இல்லை. மொத்தலி எல்லாம் ஹிந்திக்காரங்க தான் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் ஃபோட்டோ கேட்கலாம். நோ அப்படி தான் சொல்லுவாங்க. தயவு செஞ்சு வரவங்க நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு அழகாக போங்க, அதுதான் சொல்ல வேண்டியது. இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறாரு. உங்களுக்கு டாடா பாய்.